வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம். நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம். ஃபாராஃப்ரிக் குளோபல் பிஎல்சி, டிக்கர் AFRI. இந்த மதிப்பாய்வு மார்ச் 29, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குருவுத் மார்க்கெட்ஸ் அமைப்பு ஃபாராஃப்ரிக் குளோபல் பிஎல்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. கலெக்டிவ் ஃபார்ம் 74 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு 10 புள்ளிகளில் 7.5 துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு 1. நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையிலும் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.9 புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நிறுவனத்தின் -7.5 புள்ளிகளுக்கு எதிராக ஃபாராஃப்ரிக் குளோபல். ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல். ஃபாராஃப்ரிக் குளோபல் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் 12 மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம். ஃபாராஃப்ரிக் குளோபல் பிஎல்சி -17.2% மாற்றத்தை காட்டியது. துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக 0.4%. இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை, ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஃபாராஃப்ரிக் குளோபல் 23 பில்லியன் ஆகும். $380 பில்லியன் துணைப்பிரிவின் சந்தை மூலதனத்துடன். ஃபாராஃப்ரிக் குளோபல் 0.06% பங்கைக் கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $1 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $189 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். ஃபாராஃப்ரிக் குளோபல் பிஎல்சி 0.004% பங்கைக் கொண்டுள்ளது. பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு ஃபாராஃப்ரிக் குளோபல் பிஎல்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 0.06%. புத்தக மதிப்பு 0.004%. இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட 93% குறைவாகும். சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது -1. ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் 0.15 பில்லியன் ஆகும். புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் 1520% ஆகும். நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான மதிப்பீடு மிகவும் மோசமானது -2. ஒரு நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பில் அதன் லாபத்திற்கான இருப்பு 0 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி 24.2 ஆகும். இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட மோசமாக உள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது -2. கடந்த 12 மாதங்களில் லாபம் -$17 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை. இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு மோசமான -1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 0.7 ஆகும். 0.8 இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட 13% குறைவாக உள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கான சந்தை மதிப்பின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருமானம் $330 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை. மேலும் இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் எதிர்மறையானது.
துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1 விளிம்பு -5.2%, துணைப்பிரிவில் சராசரியாக 3.4%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 8.6%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது -0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0.1% ஆகும். இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட 67% அதிகம். மேலும் இது நிறுவனத்தின் பங்கு விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது. ஃபாராஃப்ரிக் குளோபல் பிஎல்சி மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி. ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு $383,000. அதே சமயம் துணைப்பிரிவுக்கு $634,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 39.6%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கும் லாபத்தின் அளவு -$28,000. துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் $26,100 மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு 7% ஆகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் அளவு $542,000. துணைப்பிரிவு மூலம் $766,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 41%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது -0.5 புள்ளிகள். பங்குகளின் சுருக்கமானது 5.8%க்கு ஒத்திருந்தது. துணைப்பிரிவுக்கான சராசரி 2.9%. இது ஒரு குறுகிய சுருக்க ஆபத்து காட்டி. RSI 14 நிறுவனத்திற்கு 40% அளவைக் காட்டுகிறது. ஃபாராஃப்ரிக் குளோபல் பிஎல்சி. அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த அளவு 47% உள்ளது. சராசரியாக துணைப்பிரிவு பத்திரங்கள் நிறுவனத்தின் மதிப்பை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன. ஃபாராஃப்ரிக் குளோபல் பிஎல்சி நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக $8.53. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த மதிப்பீட்டு முன்னறிவிப்பு தெரியவில்லை. உண்மையான மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தெரியவில்லை. அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு. பத்திர மதிப்பீட்டின் விளைவாக ஃபாராஃப்ரிக் குளோபல் பிஎல்சி மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. $8.54 விலையில் வீழ்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் செய்யப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 7.88 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் 9 முதல் 2 வரை அமைக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் 28, 2025 அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது. அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் BG முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும். முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது. ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை. இரண்டாவது ஆர்டர் தற்போதைய நிலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்.